யார் கேமரா அது? விங் நந்தி அருளாலே நாதனாமத்திற்கு நந்தி அருளாலே உலனை நாடி நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டில் நந்தி வழிகாட்டு நாடு. Sorry for this very formal but one thing very clear is that I'm going to be very as informal as possible. I'm not standing in front of a podium to give a very kind of a discourse or very structured speech. ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப humble submission, so much so what you know about Raaja, not to make myself more humble, எனக்கு சத்தியனோட தெரியாது. But one thing I know is I have some 20-25 songs which I keep listening and listening and listening. Maximum not more than 30 songs I listen, but that 30 songs have been with me for past 15 years. So every time I listen, I get a different kind of energy. As and when time passes, there's a different kind of interpretation I give to the same music. I listen. ஒரு நாள் அதே சோகமாக இருக்கலாம், ஒரு நாள் அதே சாங் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக எனக்கு அந்த I've never want to decide பண்ணி எனக்கு பார்த்தது கிடையாது. I've seen this song only as a wholesome. இது வரைக்கும் பார்த்துருக்கேன். But my impression about Raaja, as it also reflects about my personal journey of research and reading. Well, I'm a person much to do with rituals. கோயில்களை பற்றி படிப்பேன், கொஞ்சம் அதில் ரிச்சுவல்ஸை பற்றி படிப்பேன், கல்ச்சர் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற சோஷியோ பொலிட்டிக்கல் ரீசனிங் பிஹைண்ட் சர்டன் திங்ஸ் இதை பற்றி படிச்சுட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் suddenly I happen to know about கான்செப்ட். ரிச்சுவல்ஸில் ஒரு கான்செப்ட் வந்து கடம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கடம்னு எப்படின்னா டு ட்ராப் அ சோல், ஒரு ஆன்மாவை பிடிச்சி வைக்கிறது. எப்படி பிடிச்சி வைக்கலாம் அப்படின்றது வந்து ரிச்சுவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லா ரிலிஜனும் டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கலாமே. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று வரைங்க. அதாவது கான்செப்ட் எப்படின்னா, எங்கேயோ வளாவிட்டு இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டை நம்ம உதவிக்காக அதை அழைச்சு அதுக்கு நம்ம பேசணும். இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிட் டாக்குன்னு வச்சுக்கலாமே, ஸ்பிரிட் மீடியம் டாக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு ஒரு மீடியம் தேவை. அங்கே தான் நீங்கள் ஸ்பிரிட்டை கொண்டு வந்து இறக்க முடியும். அங்கேருந்து அதுக்கு நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்கணுமோ கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்த பிறகு அதை நீங்கள் ஃப்ரீ விட்டுடணும். இதுக்கும் இன்னும் அடுத்த வாரத்தில் பண்ண போகிற இந்த வாரத்தில் வர பிள்ளையார் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கைமண் எடுக்கிறோம், அதில் நீங்கள் பிள்ளையார் ஆவானம் பண்ண வைக்கிறீங்க, பிள்ளையார் அதுக்குள்ளே இறங்கலை. இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறதுனால பிள்ளையார் அதில் இறங்குறாரு. ஆனால் கண்டிப்பாக அவரை பிராணபிரதிஷ்டை அவரை இறக்குறீங்க. ஆனால் 3வது நாள் அவரை கொண்டு போய் கரைச்சிடணும், அவங்க கூட இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணின வரலட்சுமி நோன்பு எடுத்துக்கலாமே. ஒரு கலசம் எடுத்துக்கோம், அதுக்குள்ளே அரிசியை போடுறோம், லக்ஷ்மி கூட வந்து நாங்கள் ஆவானம் பண்ணுறோம். பூஜை முடிச்ச பிறகு கண்டிப்பாக அதை கரைச்சி கவுத்து வச்சிடணும். யூ கான் கீப் இட் பர்மனன்ட்லி தேர். இன்னொரு எக்ஸாம்பிள் கோட் பண்ண விரும்புனேன்னா, நம்ம கிராமங்கள்லாம் ஆத்தங்கரையில் வந்து சில டைமில் வந்து சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. முனீஸ்வரர் வழிபடுறது, காட்டேரி வழிபடுறது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா ஒரு கடம் வரைஞ்சு இல்லை ஒரு மரத்துக்கு ஸ்டம்பில் ஒரு மரத்தோட தண்டில் மஞ்சளை பூசி குங்குமம் வச்சு அந்த நேரத்துக்கு இருக்கிற பித்ருக்களை கூப்பிட்டு அந்நேரத்துக்கு கூப்பிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணி உடனே அவங்க ரிலீஸ் பண்ணி அனுப்பிடணும். யதாஸ்தானம் கொடுக்கறது பியூட்டிஃபுல். இதுல நம்ம கல்ச்சர்ல நிறைய பெரியாண்டவர் பார்த்திருக்கேன். டெம்பரரியா மண்ணுல பண்ணி கரைச்சாம லைக் கங்கை கரையிலையும் துர்காதேவியோட பிரதிமா அப்படிதான். கங்கை கரையில மண் எடுத்து துர்கை அம்மனை பண்ணி 10 நாள் பண்ணிட்டு கொண்டு போய் திருப்பி கங்கையை சேர்த்துடணும். நல்ல கொஸ்டின். அப்படி இல்லைன்னா நம்ம அவங்களை வச்சு கட்டி காப்பாற்றணும். அது ரொம்ப கஷ்டம். இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். I'm not saying this is scientifically proven கிடையாது. இட்ஸ் a belief system. அது இல்லைன்னா அந்த ஸ்பிரிட்டை நம்ம வச்சு கட்டி காப்பாற்றணும். இது வந்து அது இட் க்ரோஸ். நீங்கள் அதுக்கு ஒரு மீடியம் கிடைக்காத ஒரு மீடியம் கிடைச்சதுன்னா இட் எக்ஸ்பொனென்ஷியலி க்ரோஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பொனென்ஷியலாக I'm sorry, கோயிலில் இருக்கு சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து we generally restrict it to some folk gods, folk beliefs and folk traditions. When you go to classical tradition, there is a methodical way of calling and methodical way of making him lead. Every day we call a god, we make him lead. அதே தூங்க வைக்கறானே நைட் சாமியை தூங்க வச்சு அத நம்ம எழுதி பண்ணி கொண்டு உட்கார வச்சு 6 கால பூஜை வாங்க வச்சு எல்லாத்தையும் பண்ணி நைட் சாமி தூங்க போகும். of course தூங்க பண்ணிடணும். ஆக்சுவலி பள்ளி ஏரியில இருக்குல்ல சைவட் பார்லான்ஸ் வந்து லிங்காலயம்னு சொல்லுவாங்க.
அதாவது லிங்கத்துலேருந்து அம்பாள் கிட்ட வந்து லிங்கம் பிறந்து திருப்பி லிங்கத்துக்குள்ளே போய் ஐக்கியமாகணும். ஃபைன். ஓணம் வரப்போகுது, அதில் பூக்களம் போடுறாங்க. அந்த களத்தில் வந்து மகாபலிந்து இறங்குவார். 10 நாள் கழிச்சு கலைச்சோடனே அவர் வந்து கண்டுபிடிவார். இதை ஏன் நான் இங்கே கோட் பண்ணுறேன்னா, எனக்கு இளையராஜா சாங் ஒரு களம். அது கேட்கும்போது ஒரு ஸ்பிரிட் அது வந்து இறங்குது. கேட்டு முடிச்ச பிறகு அது கிளம்பி போயிடுது. அது கேட்டது இம்பாக்ட் வந்து இட்ஸ் பிளேஸ் வித் அஸ். எப்படி நம்ம அந்த தெய்வத்தை வழிபட்டு அந்த 2-3 நாளைக்கு பிடிச்சிருந்த அந்த அருள் நம்மகிட்ட நமக்கு சேர்ந்து இருக்குதோ, அதோட reminiscence somewhere is always strikes a chord with us. I see a song as very ritualistic. It can create a very varied myriad emotions within us, but that stays with us. Like the கடவுளோட அருள் நம்மகிட்ட ஆவான பண்ண கடவுளோட அருள் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி அவர் காதல கேட்ட அந்த மியூசிக் ஆனது எங்கேயும் லிங்கர் ஆகுது, லிங்கர் ஆகிட்டே இருக்கு. ஒரு இம்பாக்ட் இருக்கு. Not necessarily every time I should be stuck with this music, but one song is enough for me to get that kind of a feeling, which I feel is kind of a kalam, the spiritual kalam, which attracts the spirit and emotion to me and holds it and lets it free up. We let it free go like that. Well, ரெண்டாவது point which I also feel Indian concept பொறுத்த வரைக்கும் traditional concept பொறுத்த வரைக்கும் time is never linear. Time வந்து linear கிடையாது. Time வந்து cyclic. It has to repeat itself. நம்மளை பொறுத்த வரைக்கும் இத்தனை 24 நாடி வந்து ஒரு யாமம், 8 யாமம் ஒரு சந்தி, 3 சந்தி வந்து ஒரு திதி ஒரு நாள். இப்போ அதே மாதிரி நாள் வந்து வாரமாய், வாரம் மாசமாய், மாச காலம், காலம் வருஷம், வருஷம் யுகம், மகாயுகம், மன்வந்திரம் அப்படின்னு போகுது. ஒரு பெரிய சைக்கிளிக் ஆர்டர், டைம் சைக்கிள் ஆர்டர்னு சொல்றாங்க. இந்தியன் ட்ரெடிஷனல் நாலேஜ் பொறுத்த வரைக்குமே டைம் சைக்கிளிக் தான். இதே நாள் இதே மாதிரி இதை ஆகஸ்ட்னு எடுத்துக்காம, இந்த மாதம் ஆகஸ்ட் எடுத்துக்காம தமிழ் மாதத்தில் போட்டோம்னா இதை எத்தனையோ யுகம் கழிச்சு திருப்பி இந்த நாள் வரும்ன்றது நம்பிக்கை. ஆனால் அது நாம இருப்போமான்றது டவுட். இதே சேம் ஆர்டர் ஆஃப் சன், இதே சேம் ஆர்டர் ஆஃப் மூன், இதே சேம் கான்ஸ்டலேஷன், ஸ்டெல்லர் கான்ஸ்டலேஷன் இஸ் கோயிங் டு ரியாக்ட்ன்றது நம்ம பிலீஃப் சிஸ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா மியூசிக் இஸ் ஆல்சோ லைக் அ டைம் தட் கம்ஸ் பேக் அகைன். சோகாயிட்ட போன தடவை நீங்க சொன்ன கான்செப்ட் என்ன, கோவில் அது பவர் 400 இயர்ஸ் கழிச்சு, நெகட்டிவா இல்ல, ஒரு ரியாலிட்டி 400 இயர்ஸ் கழிச்சு அதுக்கு பவர் போயிடும் கோவில். அது பார்த்துக்க பெங்களூர் இந்த வேலூர் அளவில் அந்த மாதிரி நல்ல சிவன் கோவில், ஆனால் பவர் கிடையாது. கோவிலா இல்லை, ஒரு டூரிசம் பிளேஸாக தான் பார்த்துட்டு வரும். விளக்கேற்றது இருந்தாலும் சாமி இருந்தாலும் பூஜையெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி தான் இவரோடதும் ஆகலாம். ஒரு ரியாலிட்டி தான் நீங்கள் சொன்ன, அது வந்து உண்மை. ஆனால் பெயின்ஃபுல்லாக அதுலேருந்து சோகமாக அவரோட பாட்டை ரொம்ப ஃபீலிங்காக கேட்டுருக்க சோகமா. ஏன்னா அப்படி இல்லாத மாதிரி எனக்கு இருக்கு. இந்த தடவை பாசிட்டிவாக சொன்னேன். But why I say time is cyclic, as we always say, the first time when we listen to that particular music, we get back to that time. பூஜைக்காக டெம்பரரியா கொண்டு வந்து பூஜை பண்ணி நகர்த்துற மாதிரி அவரோட பாட்டு லைவ்ல இருந்துட்டே இருக்கும். டைம் சைக்கிளிங் மாதிரி ரிப்பீட் ஆகும். Thank you. Well, ஏன் டைம் சைக்கிளிக் நீங்கள் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப பெரிய சைக்கிள் ஆஃப் ட்ரெடிஷனல் இந்தியன் டைம் வச்சுக்கோங்க. பட் இளையராஜாக்காக இப்படிலாம் ப்ரூவ் ஆயிடுது. பிகாஸ் அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டது இன்னமும் ஞாபகம். அந்த சாங் இங்கே நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். whenever there is a kind of a memory map there, or sound versus time. What Raaja also quoted a few minutes before. The first time he listened to his teenage to that song, he still cannot. A music can trap it. A music has the capacity to trap a soul and also to make time still. காலத்தை அரஸ்ட் பண்ணி வைக்கிறதுடைய சக்தி நாதத்துக்கு உண்டு. அதை தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் சில டைம், அதை வச்சு தான் விளையாடுறோன்றது நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. அதாவது the dance of timelessness அப்படின்றது வந்து நிறைய ஒரு philosophical கோட் இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தேவாரத்தெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக பேசியிருக்காங்க. காலம் இல்லாத நடனம், ஆனால் காலத்தை அரஸ்ட் பண்ணக்கூடிய நடனம் காலம் இல்லாத நடனம்ன்றது நாவுக்கரசர் நிறைய பேர் அதை கோட் பண்ணுறாங்க. வேர் மியூசிக் கேன் ஸ்டாப். காலம் என்ற தேரே ஆடிடாமல் இல்லை, இக்கணத்தை போல இன்பம் ஏது சொல்லு அப்படின்ற மாதிரி time stops when you listen to and at times you don't know whether you listen to that music for half an hour கேட்டோம்னா இல்லை 1 மணி நேரம் கேட்டோம்னா தெரியாது. டைம் ஓடிட்டு physical time is different but bio time is different. Extremely two different concepts. இது வந்து hallucination கிடையாது, it's not imagination கிடையாது, it's practice. Every person in science accepts this in a psychological psychometric level that physical time is different from mental time. Mental time can be really long at times.
1 மணி நேரம் தான் போயிருக்கும், பட் ஏதோ ஒரு நாள் வாழ்ந்த ஒரு அந்த டயர்ட்னஸ் மனசுக்குள்ள இருக்கலாம். ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு இடத்துல இருந்திருக்கும், 2 செகண்ட் தான் இதுக்குள்ள போயிடுச்சு. The same impact you have when you listen to, when I have listened to Raaja's music, I've had it. So in few seconds ஐயோ அந்த டைம் முடிச்சு இந்த பாட்டு முடிச்சு போயிட்டேன். ஆனா சில சாங்ஸ் கேட்கும்போது இந்த சாங் இன்னும் நீண்டுகிட்டே போகுது. Like, you know, it's just going and growing within me rather. This same song, but it just grows. Time same time தான், ஆனா it grows. அந்த நாள் ஃபுல்லா அந்த பாட்டின் காரணம் தான் இருக்கு, இன்னும் முடியல அந்த பாட்டு அப்படின்ற ஒரு இம்பாக்ட் நமக்கு இருக்கு. And time and again I listen to the same song, I get back to the same repetition cyclic motion of the space. எந்த இடத்துல கேட்டேன், எந்த இடத்துல அதை பார்த்தேன், என்ன எனக்கு நடந்துட்டு இருந்தது, இன்னும் லிவ் பண்ணிட்டு இருக்கிறேன் on that space within myself. That I owe to his music. ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் தியாலஜில ஹோமோ லூடன்ஸ் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு கிரீக் தியாலஜி கான்செப்ட் ஆக்சுவலி. அதாவது கடவுளர்கள் அவங்க வந்து தாயக்கட்டை விளையாடுறாங்கன்னா அவங்கள விளையாட்டுக்கு அவங்க நவுத்து வைக்கிற காய்கள் தான் நம்ம அப்படின்ற ஒரு கான்செப்ட். அவங்க தாயத்தை உருட்டுறாங்க, அந்த தாயத்துக்காக நம்மளை உருட்டி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது வந்து அவங்களுடைய ஆடுகளம், அவங்க ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு இளையராஜாக்கு அதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அவர் எங்கேயோ மியூசிக் போட்டுருக்கிறாரு, அத்தனை பேரும் அவர் ஆடி வச்சுட்டு இருக்கிறாரு at one particular point. But the plan is so unintentional. He never intends to do it rather. But just by his being, he does it. He is just who he is. He does it by the way he does it. அதனால அதை கேட்டு வரதுனால நமக்கு இம்பாக்ட் இப்படி இருக்கு. Like, you know, we all get together, we discuss and we get back to a kind of a, you know, ecstasy ன்னு சொல்லலாம். Perhaps he doesn't never even decide about it. அவர் நிறைய பேர் சொல்லுவார், ஓ இப்படி இருக்கா, ஓ என் பாட்டு நான் அப்படி நினைக்கலையே, நான் யோசிக்கவே இல்லையா. It is nothing intellectual about it. அவர் அதை யோசிச்சு அதை பண்ணல, பண்ணியிருக்கிறார். Incidental flow of his own knowledge and experience which flows. Perhaps that's the only medium he knows to communicate. Perhaps he doesn't even know to talk. தெரியாது அவருக்கு. அதான் ஒழுங்கா ஒரு நடையோடையோ இல்லை ஒரு இதோட பேச தெரியாமல் இருக்கு. He may not get Korean, but only medium perhaps God அவர் கொடுத்த Korean medium is music. So he communicates everything once through that. Like, as you know, there are many great painters who can never talk. When you ask them to explain about their painting, they say, you better see and go, you don't ask us to pick a word about my work. Traditional knowledge system ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா, Indian knowledge system was, even the transfer of knowledge ன்னு வரும்போது, we were never much bothered about, in traditional ways of பார்த்தோம்னா, we were not much bothered about analytical system. The system of knowledge transfer was never analytical. It was perceived. It has to be perceived, not sadapura pirichu kudukra vishayam kedayadu. It has to be handed over in a whole as with spirit to it. First of all, spirit transfer da modalla and விஷயத்துடைய மெயின் கோர் போய் சேர்றது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே கை கண்ணு காது மூக்கு வாயில நீங்க அந்த அடுத்த பரம்பரை ஆஃப் டிசைபிள்ஸ் will take over. கோர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் ப்ராப்ளம். கோர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம வெளிப்படையா இருக்க விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. in any knowledge system for that matter. Any amount of external knowledge transfer system will only retain unless until you put it into application. If it is not put into application, that external features will die. Core oda சேர்ந்து transfer ஆகலைன்னா core of the exact education is never transferred. Well, ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து எண்ட் வரைக்கும் he sees the entire composition as one piece, not as எப்படி you can infer அப்படின்னு சொல்ல போனா, இப்போ இருக்கிற சில I have to quote it, வேற வழி இல்லை. ஆரம்பிக்கும் போது ஃபோக்கா இருக்கு, போக போக ஹிப்ஹாப்பா மாறிடுது, and suddenly it goes to rap, suddenly it comes back to hip hop. We don't know where we are. Actually, we enjoy bits and pieces of it, but a wholesome experience is very tiring. It's tiring. Oh my God, I listen to heavy music. ஒரு பாட்டுக்குள்ளே we are tired. But Raaja's music, when you start, இளையராஜா மியூசிக் இருக்கச்சே மற்ற மியூசிக் கம்போசர் பாட்டாலே இப்போ டி ராஜா மியூசிக் பாட்டை கேட்டு டயர்டா இருந்தது. ராஜேந்திர மியூசிக் இளையராஜா அது எந்தவா இருக்கு திமிரா சொல்லியிருக்கேன். actually இன்னும் சொல்லுவா ராஜேந்திர மியூசிக் கிரேட். இப்போ இருக்கிற டி ராஜேந்திர கிளாரிஃபை பண்ணுங்கமா எல்லாரும். ஓ சாரி உங்களே எந்த இது அந்த இது அதே டி ராஜேந்திர ரைட் Right. எல்லாம் எவ்ரிதிங் தே வில் டு
அதே தான். பட் ஆனால் அவரோட இதில் மட்டும் ஆன்மா இருக்கும், மற்றதில் இருக்காது. அவ்வளோதான். இதில் வந்து ஆன்மா ஏதாவது வந்து பாடு அவரே சொல்லுவார். நம்ம ஏதாவது விஷயம் இருக்குன்னா அது உள்ளே போய் ஏதோ பண்ணி அடுத்த டைமென்ஷன் உங்களை வந்து வச்சுன்னு போகணும். அது போனால் அது இசை. அந்த இசை தான் வந்து 50 வருஷம் ஆனாலும் அடைவா இருக்கும். 50 less than 500 years ஆனாலும் தாக்குறதே. The ragam what he is using is not today's creation. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாரோட பெரியவங்க பண்ணிட்டு போன ராகம். The best part is this achievement. I feel this. எல்லாரையும் மாயாமாடவுல ஹம் பண்ண வச்சிருக்காரு. எல்லாரையும் கல்யாணம் ஹம் பண்ண வச்சிருக்காரு. எல்லாரையும் கமா ஹம் பண்ண, எல்லா ராகங்களையும் ஹம் பண்ண வச்சிருக்காரு. இப்ப சொல்ல மாதிரி ரேரஸ்ட் ராகங்களை ஹம் பண்ண வச்சிருக்காரு. பட் அந்த ராகம் பேர் தான் தெரியாது. ஓபன் பண்ணி தெரியாம போட்டோம், தெரியாம கூட போகட்டும். பட் ஒரு குடியானவனுக்கு ஒரு நார்மல் அன்ரெட் அன்பர்டு அவருக்கே வந்து ஒரு மாயாமாடவுல போய் சேர்ந்துருக்குன்னா, ஒரு கல்யாணி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, I think it's one of the greatest contributions. Guitar first சொல்லுங்கப்பா. Guitar yeah, as this usage of string sections, our string sections வந்து entirely western. வெஸ்டர்ன் பேஸை கொண்டு வந்ததை எவ்வளோ அழகாக இந்தியன் இதோட ஸ்லைட் பண்ணி ஒரு நார்மல் தமிழன் கூட நீ கேட்டு உங்களை தாழ்த்துறவாயோ இல்லை ஒரு பருவ புதிய பாடல் பாடோ கேட்கும்போது நமக்கு யூ ரீலிவ் த டைம் ஆஃப் த ரன்னிங் அண்ட் ஈவன் த சாங் இன் ராஜா பாட்டு அதை கேட்கும்போது இன்னமும் யூ ரீலிவ் தட் மொமெண்ட் பிகாஸ் அது ஸ்ட்ராங் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்ட்ரிங் செக்ஷனை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு அழகாக உரிச்சு கொடுத்துருக்கிறாரு. I'm very sure he didn't do it like a service and all. He never claims it to be a service also, and he never did it intentionally also that I have to propagate classic music, I have to propagate Western music. Appadi illa. His perhaps his being is that his janmam is for that to reach people to that easy level and to retain the same composition of Maya Madhavagala even for 500 years, next or 50 years together. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ராகத்துடைய ரூம் வந்து ராகமா பார்க்கலையோ, he sees it within himself. ஒரு காம்போசிஷனா பார்க்கறார். அதை ஹோல்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரித்து கொடுக்காம ஹோலாக கொடுக்குறாரு. அது ராகத்தில் ஃபுல் சருவமாக அதை கொடுத்துட்றாரு. He leaves it and says bye. And he says, I'm not kind of this composition. You take this composition, you leave this composition. That's what we say. The precious, most precious gems are lying unheard. Sir? I have a question. Does he, I don't know, this is new field for me. When I compose some music for my dance, I think about the dance and then think about the mood, what would suit the particular mood, or what notes really touch me, and accordingly I do a composition. And at times it has happened, I have set a particular music to a tune which I'm not even aware what ragam it is. And it has taken me all these years. I had one ragam which has become very famous now. 30 years back when I composed that particular piece in this ragam, I asked so many people, nobody was able to give me a proper answer. But now it's become a very popular ragam. So Anmari, does he really think that I don't know, mood, feeling, situation? It's just a feeling that comes, and it people like us, people like you, trying to see what ragam it fits into. Yeah, can anybody? He says that it comes to him. That is also a fact. Intuitive. Just I'll quote one example. There was a movie called Thai Mukambi in 1982. அதில் வந்து என்ன பண்ணாருனாக்கா he changed the Gandharam of Hindolam. இதில் இந்த from Sadhana Gandharam it became Antra Gandharam, Sagamadhanisa. And he composed that song also. அப்போ Rajeshwari was the Carnatic music principal. She was one of the singers. So she asked him, what is this raga? எனக்கு தெரியலமா, நீங்கள் வேணா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. And parallelly he also checked with Balamuli Krishna. அப்போ வந்து then he referred all the text. அது வரைக்கும் சகமதனிசா யாருமே இந்த காந்தாரம் மாற்றி பண்ணதில்லை. So he checked it and he said this is called as Salapam. And you are the first person to use this. So that is one part. சில இதெல்லாம் வந்து he specifically thinks. For example, there was also a controversy about that
Tyagaraja Kirtana in Sindhu Bhairavi. அதில் வந்து மரிமருன்னே காம்போது தான் எல்லாருக்கும் தெரியும், பட் he changed it to Saramati and composed it. அப்போ வந்து he specifically wanted Saramati for her. So it works both. Sometimes it just happens. சும்மா இது பண்ணிட்டு கம்போஸ் பண்ணிட்டு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படிங்கிற இது. And he also consciously feels that he'll compose it in this ragam and do it. But even for example the song I discussed in the morning, that Mallika Vasantham, I don't think he would have known Mallika Vasantham that time. He would have simply said, okay, Sagama, this I will compose in this Sagama Panita Sanidha Magarisa, and then I will see how it is. So that he has always been that kind of experimental person. You know, this ragam which I am mentioning, actually, I asked a couple of very senior Vidwans, and each one gave me a different ragam. And suddenly when that ragam has been made famous by Balamurali Krishna, everybody accepts it as Vitapi. Vitapi. And I had never heard that ragam, but our composition, it is, you know, so this are very different issue. I think I talked to you about. But it suited that particular theme so beautifully that I was not bothered what ragam it is. For once, I became a Hindu. Having lived in the north, I became a Hindustani musician or Hindustani listener who's really not bothered about what ragam somebody is singing. They enjoy the music, as you were discussing in the morning. They don't care. One of them literally asked me, why are you South Indians all the time before they start, you want to know what ragam it is? I said, you don't want to listen to music? You want to know only the ragam and and don't you enjoy the music as it is? So I was just, because I'm listening to so much about ராகம் தெரிஞ்சவருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஒருவேளை ராகம் தெரியாமே எப்படி ரசிக்கிறா அப்படின்னு. It's all ஒரு மைண்ட் செட் வந்து. I don't know, but I also feel sometimes when people immediately, the moment in the sab, well, there are great dramatic musicians would say, and the shadjam padichale enna ragam edukka porarnu, they give you a chaya kodupaan. It's to a certain extent it's true, and I've experienced it myself. So anyway, I just thought I would. And just to add to that, yes, Sobandhu Varali, which is considered as mother of all pathos, he has composed Kindle Nayandi song in Sobandhu Varali. So it maybe no, I don't think he has composed it in Sobandhu Varali. The tune adheres to the grammar of Sobandhu Varali. Wow. Even but that doesn't mean that he doesn't know music. He knows, but what happens is it just one of the interviews he was asked, நீங்க எப்படி ராகம்னா எப்படி போடுறீங்கனாக்க, இல்ல அது அப்படியே அமைஞ்சிருது, நான் டியூன் போடுறேன் அது அப்படியே அமைஞ்சிருது, that's all. He doesn't, what I'm saying is he doesn't break his head and think that okay I will compose in this, and நீங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த விட்டபி கம்போஸ் பண்ண மாதிரி, that situation he thought okay this scale will suit, he just takes the harmonium, composes in that scale, that's it. Sorry, no sir. நீங்க சொன்ன அதே சப்ஜெக்ட் தான் இளையராஜா நான் வந்து வளரின்னு இருக்கேன். சூர்யா வந்து ஃபீலிங்ஸ் மூட் சூர்யா மியூசிக் அதுல வந்து அவர் இம்பார்ட்டன்ட் தரதில்லை, இந்த மியூசிக்கா இதுவா, ஆனா அந்த கேரக்டருக்காக இப்படி இருக்கலாமான்னு வேணா வரலாம், ஆனா ராகெல்லாம் வரது இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வரது இல்லை, நாங்க தான் வளரும். He has that Carnatic music, you know, in understanding of that music, and it comes off in different colors, as you said in the beginning. He is musical, that's why it is coming out. No, actually he is on record saying that I myself don't know how it is coming to me. He is saying that what is coming to me, my hands are not as fast as my mind. It's a fact. அது வந்து டக்கு வரும்போது he just keeps writing the notes, but he says only 20% of what I'm getting I'm writing. So it's a kind of, I mean, somebody I have many times, even in the community I mentioned that, like Einstein or anybody, after nobody is permanent. So after his era, somebody has to really analyze his brain. Or even now, if there is any machine which measures how fast his brain works, I think only then they'll be able to, because he simply says, I don't know. The imagination can travel boundlessly. And also the most surprising fact is, for the first time when he met G.K. Venkatesh, who was a very senior music director, he went as an assistant. Sorry Jason, just a few minutes, because it's fine, that's how it is. Generally I don't like to but yes, I think
அவர் வந்து ஜிகே என்ன சொன்னான்னா சரிப்பா இந்த இதுக்கு வந்து நீ நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா நோட்ஸ் எனக்கு அதெல்லாம் ஒன்று ஹார்மோனியம் வாசிப்பா பட் he doesn't know சா ரிஷபம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. Then the whole night he spent அதை ஃபுல்லு இது பண்ணி இந்த நோட் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு காத்தால எடுத்து போய் காமிச்சானாக்கா கரெக்டாக மேட்ச் ஆச்சு. So it's I think it's only one some scientists can analyze as to how a person can be. He is musical, so naturally if anything goes wrong he will know. Yeah. Intuitively he will know, no, this is not right, this is not betting here. Yeah. If the things move smoothly, he know that this is right. And as you say, as the mind works, he is not otherwise fast. Like the bass lines பத்தி கூட காத்தால சொன்னேன். இந்த bass guitarங்கிறது வந்து that சில முக்காவாசி டயத்துல அந்த மெயின் டியூனுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. தனியா கடனுக்கு இது என்ன இந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஸ்ருதி கூட இல்லையேன்னு தோணும். பட் அந்த பாட்டோட கேட்கும்போது it gives a totally different effect and he thinks parallelly. அந்த நோட்ஸ் எடுத்து அதுக்கு ஏற்றபடி he writes the bass notes. Sometimes it follows some of the songs which you're going to see, sometimes it follows the same scale. But சில வாட்டி அந்த bass guitarக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. But it adds to the beauty. Okay, sorry. அமிர்தா டிவி இன்டர்வியூல சொல்றச்சே இதைத்தான் சொல்றாரு. நீங்க ரேடியோங்கிறது டியூன் பண்றீங்க, அந்த வேவ்ஸ் வந்து வெளியில இருக்கு, ஆனா டியூனர் உங்ககிட்ட இருக்கு. ஷார்ட்டேவோ இல்லை இதுவோ இதை நீங்க டியூன் பண்றச்சே பாட்டு வந்துடுறது, ஸ்டேஷன் வருது. அந்த மாதிரி தான் நான் டியூனரா இருக்கேன். நீங்க கேட்குறீங்களே டியூனரா இருக்கேன், நான் ஆகாசத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு தரேங்கிறார். வருதுங்கிறார். நான் பிளான் பண்ணல இந்த கேரக்டருக்கு இந்த பாட்டு இந்த டைரக்டருக்காக நான் உட்காரல. கேட்குற செகண்ட் எனக்கு இந்த டியூன் வருது, 10 டியூன் தரேன், ஒன்று தான் பிக் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறார். அவர் டியூனராக தான் நான் இருக்கேங்க. ஸோ அவ்வளோ இருக்குங்கிறாரு. அது வந்து கர்வமாக சொல்லலை, நம்மள சொல்கிறார். ஆகாசத்தில் இருக்கிற அளவுக்கு அவர்கிட்ட மண்டையில் அத்தனை இருக்கு பாட்டு. ஆகாசத்தில் இருக்கிறதுக்கு அவருக்குள்ள இல்லை. He is thankful enough that he can translate the unheard sound to a heard sound. That's what even he says. I am only a tool. It's just yeah. Around there is even perhaps I believe there is a lot of unheard sound, unheard music. People like him transfer into audible music. Music is everywhere. எல்லா மியூசிக்கும் நம்மளால கேட்டுட முடியாது. அது நமக்குலாம் மாற்றி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடவுளாக கொடுத்த சில கிரியேஷன்ஸ், சில அவதாரங்கள், இது மாதிரி சில ஆளுங்க. Where they transform it into our level, perhaps all our level, and give it to that so-called divine music to us. இது தேவனாதன்னு ஏதோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் பாடுறாங்க, எங்கேயோ பாடுறாங்க, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாரு. சில இடங்கள் அது கொடுக்கும்போது இதுதான் அவங்க சொல்கிறாங்களோ, ஏன்னா சில வாட் மோர் மியூசிக் நீட்ஸ் டு கிவ் இட் டு அஸ். அது கேட்ட உடனே யூ கோ டு another space, another platform, you shed tears, you just think larger than life size and think I'm there, that's it, just like a being. சோலுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், அந்த ஒரு ட்ரௌசியை தராது. ஆமா, இட்ஸ் doesn't make மண்டைக்கு ஒரு ட்ரௌசி கிக்கு கிடையாது. அதுதான் வித்தியாசம். இப்போ இருக்கிற நீங்க சொல்ற அதர் கம்போசர் இன்னைக்கு வரைக்கும் ஃபிலிம் மியூசிக் ஈவன் they are all excitements. The இப்போ இருக்கிற ஷார்ட் லிவ் மியூசிக்ஸ் are all point of excitements. They are point of excitements. Excitement வந்து உடம்புக்கும் மனசுக்கும் எவ்வளவு நேரம் நிற்க முடியும், அது தாங்குற அளவுக்கு யாருக்குமே சக்தி கிடையாது. எக்ஸைட்மெண்ட்ல வந்து 2 செகண்ட்ல முடிஞ்சு போயிடுற விஷயம். அதுக்கப்புறம் 0 ஹிட் பண்ணி தானே ஆகணும், மேலே போய் டக்குன்னு இறங்கி தானே ஆகணும். இது ஒரு லெவல்ல போய் அந்த 0வே டச் பண்ணிட்டு போறது ரொம்ப கஷ்டம். 0 லெவல்ல திருப்பி 1 ஆக்கி அந்த ஆக்சஸையே மாற்றி கொண்டு போறது இளையராஜாவோட மியூசிக். At times we elate somewhere, we softly listen somewhere. Perhaps like I always felt I once again want to reiterate the fact of knowledge system, where knowledge in India was never transferred as bits and pieces. Where we always thought of transferring knowledge and intuition, like intuition வர வரைக்கும் the knowledge transfer ஆயிட்டே தான் இருக்கணும். As till your death bed, the knowledge is transferred. எங்க the knowledge வாங்குறோம்னு தான் பிரச்சனை. Knowledge is everywhere, and how do you pick it up? That's a question. People like them transfer as knowledge. People like them transfer as everything in a whole. As a whole, not like dissected pieces. That's why அதோட எமோஷன் ஒரு துளியிலும் தெரியுது. ஏன்னா அதை உட்காந்து கால்குலேட் பண்ணி ஒரு இடத்துல சொல்ல நான் இப்படி தான் போடுவேன்னு உட்காந்து மேத்தமேட்டிக் ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சாருன்னா it can never happen, because அதோட ஸ்தாய் அப்படியே நிற்குது. எங்கே ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் there's one single rope which runs throughout the thing which communicates everywhere. எங்கே நீங்கள் பிட் பண்ணி கேட்டாலும் you will listen that emotion. So அதுக்கு வந்து no amount of intellectual exercise will help. No amount of intellectual calculation. 2 phrase இப்படி பண்ணணும், அடுத்த 2 phrase எப்படி போடணும், அதுக்கு 2 phrase எப்படி பாட போறேன் உட்காந்துட்டு எழுதினா it would never happen. It is a wholesome, and if you want, perhaps I somehow think like that's how his music is within himself.
as some இப்போ ரீசெண்டாக யாரோ கோட் பண்ணினாங்க when doing a re-recording like she suddenly call for that music of that particular film and bring it here and fit in. It is not an intellectual memory. I refuse to agree it's an intellectual memory. It's not a memory. It's being. என் கை எங்க இருக்கு என் கால் இருக்கு எங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த மியூசிக் வந்து ஒரு பாட்டா உடம்புல இருக்கும் அவருக்கு. இதுல இருந்து இந்த இதுக்கு இங்க போடலாம் because it's like that. It's his being. So you can't differentiate such artists in terms of intellectual capacity or in terms of intellectual reasoning. They are there and they'll still inspire us throughout our lives. Perhaps I'm also a person much bothered about the lyrics. So one song of him which he has written which has always inspired me so much. இதயம் ஒரு கோயில் இதய கோயில் படத்துல அந்த வர பாட்டு where he starts the first word இதயம் ஒரு கோயில் அதுலயே நிறைய விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்காரு. அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையை மலராள் இந்த மலராள் நான் சொல்லுவேன். Where it's a pretty interesting situation where the heroine dies and the hero is getting reminiscent, but not a very sad reminiscence, but a very kind of காதலியா வந்து கிட்டத்தட்ட தெய்வத்தை ஈக்குவலா வச்சு பாடுற ஒரு பாட்டு. Like because he's also requested by another person to fall in love and get married. There's a character called Raaja there and Ambika dies. So Raaja wants to get married to Mohan. So he says she is in the divine level to me. Like அந்த லெவல்ல வச்சு அவர் பார்க்கும்போது he equates that divine love to the music of Jayachandran. That's very fantastic. Another right I asked you. That அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கோயிலுக்கு வந்து தெய்வம் வந்து அவருடைய காதலி. He has housed her and அவருடைய மலர் what he does Archana to her is through his music. Perhaps it has affected his own life, we don't know. அப்படி நிஜமா லைஃப்ல ஏதோ நடந்ததான்னு கூட நமக்கு தெரியாது. Because he says இதயம் ஒரு கோயில் அது உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி உனக்கு நான் அர்ச்சனை பண்ணா வேற எதுலயே அர்ச்சனை பண்ணல. My music I am doing my Archana to you Devi. Who is that Devi? We don't know. Perhaps. ஆத்மாக்கு ஒரு ராகம் இருக்குன்னு சொல்றாரு. That itself is a very beautiful way of looking at Atma. Like, Atma has a raga, but Atma ragam ஒன்றில் தான் ஆடும் உயிர்கள் என்பது. அந்த பர்டிகுலர் ராகத்துக்கு தான் the pranam can dance. ஆடும் உயிர்ன்றது பிராணன் breathன்னு சொல்லலாம். ஆடும் உயிர்கள் என்பது. உயிரில் ஜீவன் ஆடினை. Like when there is breath, அதுல வந்து சோல் ஆடும் போது தான் ராகமும் தாளமும் வருது அப்படின்னு சொல்றாரு. ராகம் தாளமானது. இதுக்கு அர்த்தம் எனக்கு இத்தனால தெரியல. வார்த்தை அர்த்தம் தெரியுமா இப்படி வேலை பண்ண அந்த உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலை. உயிர்ன்றது வந்து இது மட்டும் இல்ல, பிரெத்தோட நாவி பிரெத் கண்ட ரசனான்னு சொல்ற மாதிரி பிரெத்தோட சேர்ந்து பிரெத்தோட ரெசனன்ஸுக்கு பிரெத்தோட டைம் சைக்கிள் புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு ஷட்ஜம் கொடுத்தாலே போதும். இட்ஸ் அ மியூசிக். நோ பிரெத் கண்ட்ரோல் தெரியாம தன்னுடைய பிரெத்தை புரிஞ்சுக்காம பாடினா எந்த பாட்டும் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் தான். நம்ம பிரெத்தை கேட்கணும். Like I still remember one of the person who works in Kalakshetra. She has worked with Raaja for a couple of songs. She went for recording and recording போனோடனே முதல்ல கேட்டோடனே பாடுதல் சொன்னாங்க.
வேணும். He gave a dirty look to that girl. He just saw her like a worm and said, "Shadjo, மனசுல இருக்கணுமா? உன் ஸ்ருதி உன் மனசுல இருக்கணும். என்ன ஸ்ருதி எது கேட்குற?" அப்படி கேட்டு he gave a dirty look it seems and he just walked out of the room. This girl felt so guilty about it and she said, "This is the biggest lesson I've ever learned in my life, that I am not supposed to touch a Shruti box while I sing, because it should be within me." இத்தனை வருஷமா நான் பாடி ப்ரோஜனம் இல்லாமல் ஷாஞ்சி என்னோட ஷாஞ்சி எனக்கே தெரியலன்னா, that is what he says. உயிரோட சத்தத்தை கேட்கணும். உயிரோட சத்தத்தை கேட்டு ஒரு நோட்டு பாடினா கூட that becomes music. That becomes உயிரோட கலந்து ஒரு சொல்லு சொன்னா கூட அந்த சொல்லுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலை, யார் வேணா பாடலாம். நம்ம என்ன சொல்றது, நான் பாடின பாட்டு எதுவுமே புதுசு கிடையாது, எதுவுமே புதுசு கிடையாது, எந்த தாளமும் புதுசு கிடையாது. Only one thing which is new is the soul, and that soul is you. What's it? What's one thing new is? You, the lover of the who he has kept in the heart. That's the only thing ever can be new. To a musician, the heart's ragam could be the newest thing. One can always keep banging on. Rest all is old. There's everything, any ragam, any thalam is just எதுவும் புதுசு இல்லை, கோடியா இருக்கலாம். Actually, I think அவர் வந்து தன்னோட ஸ்பிரிச்சுவல் மூகாம்பிகை ரொம்ப அவரை பற்றி இருக்கா. It also suits to the lover portion அப்படிதான் இருக்கு. He sees the, who knows, at his hallucination point of view, he sees the God as a lover. நமக்கு தெரியாது. அதுதான் எனக்கு சொல்ற, காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாத தியாகராஜன். He doesn't say தியாகராஜன், நாத தியாகராஜன். One who soaked the நாத தியாகராஜன் ஊனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினார். அம்மா, அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானால், என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயே, நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது. அந்த சரணமா He only wrote this. That's what I'm saying. The lyrics is also very important because the words are also such which are very heartfelt and it has come from here, so the music also has to come from there. Seriously. It has to follow. It has to follow. In fact, அது சில யூஸ் பண்ணிக்க வார்த்தைகள் வந்து ரொம்ப பெக்யூலரா இருக்கு. காமம் தேடும் உலகிலே கீதம்ன்றது வந்து அவர் வந்து he doesn't say it as happiness. கீதம் தீபத்தான்னு சொல்லுது. கீதம் என்னும் தீபத்தால். It's like a deepam is that which can ward off darkness and give light. Light is symbol of light. Symbol of light, symbol of not that for a deepathukku வந்து happy ஆகணும் அவசியம் இல்லை, but you're elated. You need that when you're dark. It leads you to the path of from the darkness, it leads you somewhere. கீதம்ன்றது அப்பேற்பட்ட விஷயமா, பாட்டுன்றது வந்து இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போற விஷயம் அப்படின்றாரு. கீதம் என்னும் தீபத்தால் அது யார் பண்ணியிருக்கிறாரு? தியாகராஜன் மாதிரி சில ஆளுங்க அது மாதிரி கீதம் பண்ணியிருக்கிறாங்க. நாத தியாகராஜர் தன்னுடைய ஊனையே உருக்கி அதை விளக்காட்டி அவருடைய உயிரை ஸ்பிரிட்டா ஏற்றி அந்த விளக்கை ஏற்றி ஆராதனை பண்ணியிருக்கிறார். அந்த
the metaphor of Deepam is something very strong. It is not that happiness or ecstasy they are speaking of. It is that it's a silent, quiet lamp which is in the corner of the hall can illuminate the entire hall. Such like that, one corner of the world where such compositions still lie unnoticed, but still illuminate the entire world. Just by the physical presence, not you needn't notice a lamp there. But if there's a lamp is switched off பண்ணாதா நமக்கு darkness and oh அந்த lamp இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இது மாதிரி மியூசிக் இல்லாம போனாதான் மியூசிக்கே செத்து போச்சா விளையாடுறது தெரியும். இருக்கும்போது நம்ம நோட்டீஸ் பண்றதே இல்லையே நிறைய விஷயங்கள். எவ்வளோ நல்ல பாட்டுகள் கேட்டுட்டு இருக்கோம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இது மாதிரி இசைகள் வந்து அப்படி ஓடுது. அது இருக்கும்போது நமக்கு தெரியாது. Like our own parents, like our own people around us. When they are with us, we don't know. When they are not there, we know how important they are ன்ற மாதிரி. இந்த விளக்கு மாதிரி இருக்கிற இந்த மியூசிக் வந்து லைக் நாலு தியாகராஜர் இவன் கொடுத்த ராகங்களோ இவன் கொடுத்த தாளங்களோ வந்து it's like that. When it switch off, then only we know. விளக்கு ஏற்றினாரம்மா அவர் பாடலில் ஜீவன் வந்து தியாகராஜா. அவர் பண்ண காம்போசிஷன்ஸ்க்கு அதோடைய ஸ்பிரிட் வந்து ராமன் இல்லை, தியாகராஜர் தான். His spirit is there. என்னுடைய ஜீவன் வந்து நீ நானே எங்க பிரிய முடியும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் இந்த பாயிண்ட் சொல்லணும். தியாகராஜரை பற்றி சொல்லும்போது காயத்ரி படத்தோட நீதிக்காரைக்கு சுகுரு இது போய் டேட் எடுத்து போனப்போ உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் இது இது ஆக்சுவலி சுகுருவோட வெர்ஷன். அப்போ அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்தாங்க அவர் சுகுருக்கு தான் அவர் சிம்பரியை சப்மிட் பண்ணதாக நான் கேள்வி. அந்த சுகுரு வந்து அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து யாருமே பேச வந்தது என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் போய் இன்டர்வியூ போகிறாங்க கேட்குறாங்க. அந்த டேட் வந்து ஆனந்தோட பப்ளிஷ் ஆகிடுங்க. இதே அதில் வந்து ஒரு வார்த்தை வந்து தம்புரா தான் என்னோட பிடித்தமான வார்த்தைன்னு ஒரு சொன்ன விஷயம். ஆனால் அது சரியான டிரான்ஸ்லேட் ஆகலை, சுகுருவாலேயே ஆகலை. அப்புறம் ரியலைஸ் பண்ணப்போ பின்னாடி விஷயமே வேறு புரிஞ்சுட்டாரு. பற்றி பேசும்போது ஆத்மா இது எல்லாம் அன்னக்கிளியோடைய பாட்டு ஹம்மிங் ஃபஸ்ட்டு சாங் பாட்டை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கல. இந்த அன்னக்கிளியோட அந்த ஹம்மிங் படம் முழுக்க வரும். அதில் அந்த ஸ்டைல் வந்து அப்புறம் பின்னாடி எல்லா மியூசிக் ரேட்டு எல்லா படத்துலையும் ஒரு இதாகவே போயிருக்கலாம். பட் அந்த ஹம்மிங் வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த ஒரு பொசிஷனுக்கு உண்டான ஆப்டான இதுன்னு சொல்லி முதல் படத்துலேயே முதல் இதுலேயே முதல் படம் நம்மளுக்கு தான் முதல் படம். அவர் கொடுத்தோம் ஸ்டார்டட் incidentally just I am quoting when we went to his house at his lane, KMN Lane, Santo. அங்கே பார்த்து உள்ளே போகும்போது அப்போ வீட்டு நுழையும்போது இருக்கிறது வந்து கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுவோம். உள்ளுக்குள்ள மற்ற கடவுள் ஜீவெல்லாம் எல்லாம். பட் என்னன்னா அவர் எங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்கிறது எங்கேயோ ஆயாச்சு. வெரி லாங் பேக் ஆனது உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகி அது வந்து அது அன்னைக்கிலேயும் ஒரு நான் சொல்கிற காயத்ரி பேட்டியப்பவும் ஒரு அந்த பொசிஷன் வந்து இப்போ அதுக்கப்புறம் நிறையா ரிஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ சம்திங் இஸ் கோயிங் இன் ஹிம் விச் இஸ் ஸ்ப்ரெட்ஸ் டு ஆல் ஆஃப் us. Perfect. In fact, I still recollect what Anna told me when I went to 2 days before. அழகி படத்துல வந்து நீங்க சீன் சொன்னீங்க. The song of he just put it anecdote of உங்குத்தமா எங்குத்தமா பாட்டோட anecdote where he just listening there அவரோட சிங்கிங் ஸ்டைலுக்கே நிறைய பேசலாம். ராஜா வந்து ராவா ஏதோ நல்லா இல்லாதமா இல்ல, அது வந்து ஃபீல் பண்ணும். அவர் மியூசிக் மாதிரி அவர் பாட ஸ்டைலையும் ஃபீல் பண்ணும். In fact, அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நல்ல குரல் வேணும்னு அவசியம் இல்லை. பாவம் நல்ல எக்ஸ்ட்ராடனரியா மேடை கச்சேரியில பாட்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே இல்லாம இருக்கலாம். பட் யூ கேன் கில் அ ஸ்பிரிட். கேட்ட உடனே மனசை படற மாதிரி ஒரு சோகத்தை உண்டு பண்ண முடியும் இந்த வாய்ஸ். அது அந்த கேரக்டரா இல்லதான் பாடிட்டு இருக்காரு. I am very sure SPB would have done a 10 times better job. Jayachandran would have done a beautiful job. Any beautiful singer of the current period would have done a beautiful job. Yes. But when he sings it, it tears the heart into pieces. It splits the heart. This is a recording of SPB. It's not in the it's not in the movie. It's not in the movie. SPB taniya track they part. But the same like I'm telling, like this proves or perhaps disproves the thing of yes, of course, without a medium, without a common
trained structure of creativity cannot grow. But such people make us really question these things. Nalla voice, like a musician like M.D. Ramanathan, whose voice is not that great, not that silky or that beautiful, but his music was out of the world. Like, what do you do about such people? Like, his music is still like crazy people who never listen to anything else like MDR. Otherwise, people are crying. Once you have the taste of MDR, you can never listen to any other song, any other musician. அது மாதிரி சில விஷயங்கள் நல்ல வாய்ஸ் இருக்குன்னு அது சொல்ல பட் எல்லாரோட மனசையும் போட்டு கரைச்சு விட்டுறாரு. அது உள்குத்தமா வந்து ரொம்ப கிரேட். From your statement, M.D. Ramanathan had an excellent voice. Sorry. That voice is very different from what you hear. Generally, people who have made a name, it's not that type of a voice. It was a voice which just still lingers, because for 1 year I've been had the fortune of learning from him. So I know what he may not give you anything. I don't remember one Kirtanam which he taught. Because he would change every day. So there was, but his music was great. Because his voice was great. So sorry. God gives to நாளைக்கு இளையராஜா பேச நாமளும் இப்படி பின்னாடி உட்கார்ந்து பேச போறோம். லாஸ்ட் டைம் இந்த பாட்டு இது சேம் லாஸ்ட் டைம். Much like a tone of a lover to a beloved, there is also a kind of point of separation from him to his devotee, called the goddess body, who he has already invoked as a lover. He says, like, it's time that I also take part of you. We say a bye to each other. You go, you are there, I am here. I have to travel this world all along myself. As Meera has seen Krishna, I don't know whether it was an intellectual thing for him, because ultimately Meera joined Krishna. I'll come back and merge with you at one particular point. You be there. I'll come back to you finally when my travel is over, my journey is over. I'll do an alayam with you. I'll come and join your temple. Well, for such a composer who can in split second can write a Unkuttama with the word, with the tune, where that is the old, perhaps what we hear of all the oldest composers of they just sang their Tevaram. They never recited the Tevaram in paper and set it to tune and they sang. It just poured. I still hear from like some scholars, Tamil scholars like Professor Raman, they always used to say, even few years before Tamil was taught, not even one Tirukural was set without like a plain poetry padikka maatanga. Any Tamil mother would sing it in Shankarabaran. Any Asiriyappa, Venba, Kalipa, Pana, aduketa ragatla